Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Vanitha சமையல். Hello friends, welcome to Vanitha சமையல். Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பக்கத்துல bell icon press பண்ணுங்க. Thanks for watching. Bye. Stay safe. இன்னைக்கு நம்ம வனிதா சமையல்ல என்ன செய்ய போறோம்னா சுவையான பன்னீர் டிக்கா மசாலா செய்ய போறோம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும், சுவையா இருக்கும், கலர் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இத நம்ம சப்பாத்தி, புலாவ், கீ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், ஜீரா ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும், அட்டகாசமா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இத நம்ம ரொம்பவே சுலபமா ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்றத பாத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நான் கெட்டியான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டியான தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியா உள்ள தயிர் யூஸ் பண்ண வேணாம். அது கூடவே கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அது கூடவே ஓமம் நான் 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இது சேர்த்தோம்னா இந்த கிரேவிக்கு. அது கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மல் நம்ம வீட்டில் உள்ள மிளகாய் தூளே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3/4 டீஸ்பூன் நான் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஜீரக பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கரம் மசாலா சேர்க்க கூடாது, இப்ப லாஸ்டா தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கடலை மாவு, தயிர், இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம இந்த திக்கா ரெடி பண்ணிக்கலாம். திக் பேட்டரா ரெடி பண்ணிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது இதில். இது இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே இப்போ நான் 250 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய சைஸாக 250 கிராம் பன்னீர் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர்ல இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாவே மிக்ஸ் பண்ணுங்க, பன்னீர் உடையாத மாதிரி. இந்த மாதிரி திக் பேட்டரா நம்ம ரெடி பண்ணிக்கணும், தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம பன்னீரை உடையாம மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூடவே நான் பச்சை கலர் குடைமிளகாய் இதே கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயமும் அதே கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க குடைமிளகாய் கலரா மஞ்சள் கலர், சிவப்பு கலர் குடைமிளகாய் இருந்தா கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் குடைமிளகாயை. கொஞ்சம் பன்னீர் சைஸுக்கே கட் பண்ணிட்டு பன்னீரை விட கொஞ்சம் சின்ன சைஸா கட் பண்ணிக்கோங்க குடைமிளகாயை. ஏன்னா அப்பதான் நல்லா வெந்து வரும் குடைமிளகாய். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பன்னீர் உடையாத அளவுக்கு நம்ம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம குடைமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முக்கியமா கவனிக்க வேண்டியது, பன்னீரை போட்டு நீங்க வேகமா ரொம்ப மிக்ஸ் பண்றேன்ட்டு பன்னீரை உடைச்சிடக்கூடாது. பன்னீர் உடைஞ்சிச்சுன்னா சரியா வராது கிரேவி. அதனால கொஞ்சம் பொறுமையா தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் பண்ண இந்த பன்னீர் கலவையை நம்ம ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் ஊறுனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால 30 நிமிஷம் நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். மசாலா நல்லாவே கோட் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாவே மிக்ஸ் பண்ணுங்க, பன்னீர் உடையாம. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ற ப்ராசஸ்க்கு போலாம். இப்போ ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பன்னீர் இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
எல்லா பன்னீரையும் நம்ம பேனில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஆயில் ஊற்றி கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் மூடி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கலாம் கரண்டியால் நடுவில். இப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சோன்னா அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக பன்னீர் வந்து ஃப்ரை ஆகும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சான்றதை நம்ம பார்க்கலாம். லிட்டை ஓப்பன் பண்ணி பன்னீர் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பேன் பக்கத்துல சைடுல வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா கருகாம பார்த்துக்கலாம். ஜீரகம் கருகிச்சுன்னா டேஸ்ட் வேற மாதிரி ஃப்ளேவர் மாறிடும். இப்போ எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டாச்சு. ஜீரகம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நான் 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ கோல்டன் கலரில் வந்துச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தனியா பவுடர் கொத்தமல்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கருகக்கூடாது. மசாலா கருகுச்சுன்னா கிரேவியோட கலர் வந்து ரொம்பவே மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். மசாலா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் 1/2 கப்பு தக்காளி வந்து 2 தக்காளி விழுது நான் அரைச்சி வச்சிருக்கேன். 2 தக்காளியை நம்ம தக்காளியை அரைச்சி நம்ம போட்டோம்னா கலர் கிரேவிக்கு வந்து ரொம்பவே கலர் கொடுக்கும். இதே நம்ம அரிஞ்சு போட்டோம்னா அந்த அளவுக்கு கலர் வராது. அதனால நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம மூடி வேக வச்சுக்கலாம். லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்குங்க. ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கிரேவிக்கு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கப்பு போல் நான் அளந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு போல் நம்ம தண்ணி இப்போ சேர்த்துருக்கோம். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கிரேவிக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு 5 நிமிஷம் நம்ம மூடி லிட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், குடைமிளகாய், வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். நம்ம உடையாத மாதிரி போட்டுக்கணும் பன்னீரை. இது ரொம்பவே முக்கியம். ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க. நம்ம பன்னீரை போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம மூடி லிட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போதான் அந்த பன்னீரில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கும். டேஸ்ட் அப்போதான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பன்னீர் டிக்கா ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. வாவ், சூப்பர். டெக்ஸ்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கம கமன்னு வாசனையாகவும் இருக்குது. நம்ம கஸ்தூரி மேத்தி நம்ம அரை ஸ்பூன் வந்து நம்ம கையால் அப்படி தேய்ச்சி தூவிக்கலாம். இது வந்து காய்ந்த வெந்தயக்கீரை தாங்க. இது வந்து நம்ம நல்லா ரப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோன்னா கிரேவி ரொம்பவே வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்க்கறதால கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண பிறகு நம்ம பன்னீர் கிரேவியை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடையாத மாதிரி, பன்னீர்லாம் உடையாத மாதிரி. இப்போ கரம் மசாலா போட்ட பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா பன்னீர் கூட அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக. சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராகவும் இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு. இந்த பன்னீர் ரொம்பவே இங்க பாருங்க சாஃப்டா ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. குடைமிளகாய் இந்த வெங்காயத்தோட டேஸ்டோட ரொம்பவே ஃப்ளேவர் நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டிலே பன்னீர் டிக்கா மசாலா இருக்கக்குள்ள நாம ஏன் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? இந்த லாக்டவுன் சமயத்துல நம்ம வீட்டிலே ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் கலவையை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்கன்னா நாள் நைட்டே இது மாதிரி நம்ம மேக்ரனைட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டைமும் சேவ் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. பக்கத்துள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thanks for watching. Bye. Stay safe, stay home.